வணக்கம் நண்பர்களே. பிஎஸ் குரூப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் பிஎஃப்சியின் திரைப்பட ஒப்பனையாளர் ஆர் கருணாமூர்த்தியின் அன்பான வணக்கங்கள். பாண்டிச்சேரியில் ஒரு காலத்தில் கேமரா வைத்தால் அந்த படம் ஃபெயிலர், படம் ஓடாது என பல மூட நம்பிக்கைகள் இருந்தன. சினிமா தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சொந்தம் என ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று அத்தனை தடைக்கல்லையும் படிக்கல்லாக மாற்ற இருக்கிறது பிஎஃப்சி. தடைக்கல்லையும் படிக்கல்லாக மாற்ற தைரியமும் தன்னம்பிக்கை என்னும் சமுட்டியை எடுத்துக்கொண்டு சென்றான் ஒரு தனி மனிதன். அன்று கேலி பேசிய மனிதர்கள் இன்று கோலம் போட்டு வரவேற்கிறார்கள். அந்த தனி மனிதன்தான் அக்னி ஆதவன். பிஎஃப்சி என்ற தண்டவாளத்தில் இத்தனை பேரையும் அழைத்து செல்லும் அக்னி ஆதவன். நான் ஒரு தனி மனிதரை மட்டும் இங்கு பேச வரவில்லை, குறிப்பிடவும் இல்லை. நாம் வெளியூர் போகும்போது ரயிலில் பயணம் செய்கிறோம் நண்பர்களே. அப்போது அந்த ரயிலை இயக்க என்ஜின் அவசியம், அதே சமயத்தில் பெட்டிகளும் அவசியம். என்ஜின் தனியாக சென்றால் யாருக்கும் பயனில்லை. பெட்டிகள் செல்லும்போதுதான் பல பேர் அதில் பயணிக்கிறார்கள். புதுவையில் முதலாக கமலஹாசன் தலைமை ரசிகர் மன்றம் பிஎஃப்சியும் இணைந்து நடத்திய நம்மோர் விருது 2001 என்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க பேருதவி செய்த உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் 68வது பிறந்த நாளில் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு ராஜேந்திரன் அவர்களையும், நற்பணி இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களையும், மாநில செயலாளர் திரு கமல்ராஜ் அவர்களையும், மாநில பொறுப்பாளர் கமல் சுரேஷ் அவர்களையும், திரு சுப்பையா மாநில ஆலோசகர் ஜெய் கமல் அவர்களையும் பிஎஃப்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிஎஃப்சி என்ற ரயில் பல மைல்களை கடக்க இருக்கிறது. இப்பொழுது நம்மோர் விருது 2002 என்ற மைல்கல்லை தான் நாம் கடந்திருக்கிறோம். எப்படி ஒரு ரயில் பயணத்தில் பணக்காரன், ஏழை, பல சாதிக்காரன் பயணிக்கிறார்களோ அதுபோலதான் பிஎஃப்சி என்ற சினிமா ரயிலில் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், தயாரிப்பு நிர்வாகிகள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், ஒப்பனையாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், அவுட்டோர் யூனிட், லைட்மேன்கள், பாடகர்கள், கவிஞர்கள், நடன கலைஞர்கள், ஆர்ட் டைரக்டர் என சொல்லக்கூடிய கலை இயக்குநர்கள், சண்டை பயிற்சியாளர்கள், உணவு அளிப்பவர்கள், இன்னும் எத்தனையோ துறையைச் சேர்ந்தவர்கள் இதில் பயணிக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரிலும் உலகநாயகன் கமலஹாசன் நடித்துள்ளார்கள். அவர்கள் பேரிலேயே அவர்களுக்கு விருது கொடுத்தது மேலும் சிறப்பு. இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் புதுவையில் நடைபெற உலகநாயகன் அவர்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் ஆர் கருணாமூர்த்தி, பிஎஃப்சி குரூப். நன்றி, வணக்கம்.